எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி லாஸ்ட்டு 3 டேஸாக வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா ட்ரேடு வார் இதெல்லாமே முடிஞ்சு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மூத்தாக மேலே வந்துட்டு இருந்தது. ஸ்மூத்தாக மேலே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மூமெண்ட், ஒரு அப்பு ஒரு டவுனு, ஒரு ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. மார்க்கெட்டுக்கே நம்ம எந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிறது வந்து தெரியாத அளவுக்கு இப்போ வந்து ஒரு மூமெண்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னாவே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து ஒன்று மேலே போகும், இல்லைனா கீழே வரும். சைட்வேஸ் மூமெண்ட் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பையிங் அல்லது செல்லிங் பொதுவாக வந்து கன்சாலிடேட்டிங்காக அக்யூமுலேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அர்த்தம் தான். இப்போ சஸ்டைனாக இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்வேஸ் மூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அக்யூமுலேட் ஆகிற மாதிரி தான் அர்த்தம். இப்போ இந்த அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒன்று கீழே வரும், இல்லைனா மார்க்கெட் வந்து மேலே போகும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா லோவில் இருந்து மேலே தான் வந்துட்டுருக்கு. மேலே வந்துட்டு இந்த இடத்துல வந்து சஸ்டைனாக அக்யூமுலேட் ஆகும்போது இங்கேருந்து நல்ல ஒரு பீக்கில் மேலே போகும். அப்படி திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த இடத்துல வந்து ஒரு அக்யூமுலேட் சைட்வேஸ் மூமெண்ட் வந்து இருக்கும். இன்கேஸ் இன்னும் வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து சைட்வேஸ் மூமெண்ட் இருந்தாலும் அடுத்தது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஏதாச்சும் ஒரு பக்கம் மூமெண்ட் இருக்கும். அது எந்த பக்கம் மூமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மூமெண்ட் கொடுத்துச்சு, அப்சைட் மூமெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா மேலே எது வரைக்கும் போகும், கீழே டவுன் சைட் மூமெண்ட்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா கீழே எது வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர், அதாவது 24,400 இருந்து 24,300 24,200 இந்த ஒரு 200 பாயிண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த லெவல் அந்த 24,400 பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,600 24,520 இந்த லெவல்ஸ் வரைக்கும் மேலே போகும். நல்லா புல்லிஸ் அப்படின்னா 24,800 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து மேலே அப்சைடு போகிறதுக்கான ஒரு லெவல்ஸ். அதேமாதிரி கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னா 24,000 வந்து கீழே வந்து வரும். அதையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 23,800 இந்த லெவல்ஸ் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இன்கேஸ் இந்த ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா, இந்த ரேஞ்சுக்கு வந்தது அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப இங்கேருந்து நல்லா புல்லிஸ் ஆச்சு அப்படின்னா நல்லாவே திரும்ப வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து புல்லிஸ் வந்து கொடுக்கும். இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே வர ஆரம்பிச்சிது அப்படின்னா நல்லா மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இங்கேருந்து மேலே எடுத்தாலும் 24,800 வரைக்கும் போகும். 24,800 25,000 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா எஃப்ஐஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம இதில் வந்து பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. மார்க்கெட் வந்து கீழே டிப்பு கிடைச்சாலும் நம்ம அந்த இடத்துல வந்து தைரியமாக வந்து பை எடுக்கலாம். ஏன்னா 23,800 ஒரு மேஜர் சப்போர்ட்டு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. திரும்பவும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து திரும்ப நம்ம வந்து அதை வந்து பையிங் வந்து பண்ணலாம். இதுதான் ஓவராலாக நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எப்படி என்ன ஒர்க் அவுட் ஆகுதா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரும் நாட்களில் நிஃப்டி இந்த லெவல்ஸ்லாம் பிரேக் பண்ணி போகுதா என்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.